வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம குயிக்காக ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. கஸ்டர்ட் பவுடர் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதை நான் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் வச்சு செய்திருந்தேங்க. அருமையான இந்த ஸ்வீட் வந்து நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். நல்லா சாஃப்டான இந்த ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா, ஸ்வீட் கேட்டாங்கன்னா நம்ம இதை போல் ஈஸியாக குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவு வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாங்க. ஒரு கப் அளவு சுகர், 1/4 கப் அளவு நெய், பொடித்த நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி எடுத்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி 1 கப் அளவு ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கலந்துடலாங்க. விஸ்க் வச்சு இது போல் நல்லா கரைச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சிடலாங்க. வச்சுட்டு அதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு சுகர் போட்டுட்டு நல்லா கரைய விட்டுடலாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு ட்ரே இல்லை பிளேட்டில் நெய் எண்ணெய் தடவிக்கலாங்க. அதில் பட்டர் பேப்பரில் தான் நெய் தடவி வச்சுருந்தேன். இப்போ இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. கட்டிப்படாமல் இருக்கும், அதனால் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருந்த இந்த கஸ்டர்ட் பவுடர் கரைசலை இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு கைவிடாமல் நம்ம கரண்டியில் நல்லா கலந்துடலாம். கட்டி தட்டாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். இது கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அப்படியே லைட்டாக அப்படியே திக்காக ஆரம்பிக்குங்க. பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை கலரலாங்க. ஒரு 10 மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா இந்த ஹல்வா ரெடி ஆகிடும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா இப்போ இது திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ மீதம் இருக்கிற நெய்யை நம்ம இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலரிக்கலாம். கடைசியாக வச்சுருந்த நெய் எல்லாமே ஊற்றியாச்சுங்க. இப்போ கடைசியாக ஏலக்காய் தூள் அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. கடைசியாக நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நறுக்கி வச்சுருந்த நட்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த பேனில் இது ஒட்டாமல் அப்படி உருண்டு வர வரைக்கும் நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கலாங்க. இப்போ இதில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹல்வா பதம் வந்ததும் நம்ம அந்த ட்ரேயில் ஊற்றிடலாங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த ட்ரேயில் ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேயில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இதை நல்லா 1 மணி நேரம் அப்படி வச்சிடலாம். ரெஸ்ட்டாக இருக்கட்டும்ங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே 1 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஆறுனதும் இது துண்டு போட்டுடலாங்க. பீசஸாக அப்படியே கட் பண்ணிக்கலாம். 1 ஹவர் கழித்து பார்க்கலாங்க. இது நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போது கத்தியில் நம்ம லைட்டாக அப்படி நெய் தடவிட்டு ஓரம்லாம் அப்படியே எடுத்து விட்டுருவாங்க. லைட்டாக அப்படியே கீறி விட்டுட்டு ஒரு பிளேட் இல்லைன்னா நம்ம கட்டிங் போர்டு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு இந்த ட்ரேவை வச்சுட்டு தலைக்கீழே அப்படியே கவுத்துருவோம். தட்டினா அது அப்படியே அழகாக வந்துடுங்க. இப்போ சுவையான கஸ்டர்ட் பவுடர் ஹல்வா தயாராகிடுச்சுங்க. இதை அப்படியே கட் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியதாங்க. ஈஸியாக நம்ம குயிக்காக செஞ்சிடலாம்.
ஸ்வீட் வேணும் இல்லை ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோணுச்சுன்னா டக்குன்னு இது செஞ்சிடலாங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் இதை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இதை பயன்படுத்திக்கலாங்க. டேஸ்டான இந்த சாஃப்டான கஸ்டர்ட் பவுடர் ஹல்வா நீங்களும் செய்து பாருங்கள். பாம்பே ஹல்வான்னு சொல்லுவாங்க. சூப்பரான இந்த ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல ஃபெஸ்டிவல் டயத்தில் கூட இந்த ஸ்வீட்லாம் செய்யலாங்க. சூப்பரான இந்த கஸ்டர்ட் பவுடர் ஹல்வா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.